இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டரால உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அதனாலதான் உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் தான் அம்மாவோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன். பஞ்சாயத்துல மனசு கல்லாக்கிட்டு தான் அப்படி சொன்னேன். வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. அம்மா இனிமே நம்மள பார்க்கவோ பேசவோ விட மாட்டாங்க. உன்னை நிரந்தரமா பிரிற மாதிரி ஆயிடுச்சேன்னு கலங்கி போய்தான் விஷத்தை குடிச்சிட்டு. அதுக்கு சாகரதான் ஒரே வழியா? பஞ்சாயத்துல நம்மள பிரிச்சுட்டதா சொல்லிட்டா அது போதுமா? சட்டப்படி நீயும் நானும் கணவன் மனைவி. அப்படியெல்லாம் யாரும் பிரிச்சிட முடியாது. அதை விட முக்கியம், பிரியணும்னா முதல்ல அதை நீயும் நானும் தான் முடிவு பண்ணணும். பஞ்சாயத்துல நான் பேசாம இருந்தது காரணம் நான் அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிருக்கேன். அது தப்பு. அதுக்கு தண்டனை ஏற்பட்டும் தான் நான் அமைதியா இருந்தேன். அதுக்காக நான் உன்னை விட்டு கொடுத்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. சீக்கிரமே இந்த நிலைமை மாறும். இதுக்கு மேல இதை பத்தி யோசிக்காத. தைரியமா இருக்கணும், சரியா? ஏமாமா ரெண்டு அத்தையும் வர்றதுக்குள்ள சகலம் வந்துட்டா நல்லா இருக்கும்ல? பயப்படாதீங்க மாப்பிள்ள, இப்போதைக்கு அவங்க வரமாட்டாங்க. தைரியமா இருங்க. மாமா சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ள சின்னத வராங்க. என்ன மாப்பிள்ள பண்றது? அதான் மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல.